உண்டாவதாக. பிரபஞ்சம் எங்கும் பறந்து விரிந்த பராபர வெளியாய், அனாதியாய், ஆதி அந்தமற்றதாய், அங்கும் இங்கும் எங்கும் ஜோதி பிரகாசமாய், அண்டம் முதல் பிண்டம் வரை அனைத்து இயக்க ஆதார முதல்வனாய், சகல உயிர் ஜீவராசிகளுக்கும் மூல கருவாய், அண்ட சராசரங்களின் அனைத்து அசைவுகளுக்கும் இசைவாய், சுயம்புவாய், சூன்யமாய், குழந்தையாய், குணமில்லாதோனாய், பரமனாய், பற்றற்றோனாய், நேசனாய், நிமலனாய், நித்தியனாய், சத்தியனாய், ஐந்தொழில் புரியும் ஆண்டவனாய், அனைத்துள்ளும் அடைந்தோனாய், அனைத்தையுமே கடந்தோனாய், அம்மையாய், அப்பனாய், ஏகனாய், அநேகனாய், மறைந்தோனாய், உறைந்தோனாய், நிறைந்தோனாய், சர்வேஸ்வரனாய், சத்சித் ஆனந்தமாய், அளப்பரிய அன்பனாய், அருள் நிறைந்த நண்பனாய், மணாளனாய், மனம் நிறைந்தோனாய், மாசற்ற மனதோனாய் என யாழும் இன்ப நாதனே இறைவா, நின் திருவடி சரணம். இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக, அற்புதமான இந்த சூழலுக்காக இறைமைக்கு நன்றிகளோடு திரு பிரபு சோனி அவர்களை இந்த பூமியிலே இறைவன் பிறந்தருள செய்து அவர்களுக்கு நல்ல பெற்றோர், குடும்பம், உடன் பிறந்தோர், உறவுகளை அளித்து குறித்த காலத்திலே நல்லதொரு கல்வியை அவர்களுக்கு வழங்கி அந்த கல்வியின் பொருட்டு பிழைக்கும்படியான நல்லதொரு வேலையை, வருமானத்தை அவர்களுக்கு கொடுத்து ஒரு 40 வயதிற்குள்ளாக, சரியாக 39 வயது என்று நினைக்கிறேன் பிரபுவுக்கு, ஒரு 40 வயதிற்குள்ளாக ஒரு அழகிய ஒரு வீட்டை தங்களுக்கென்று கட்டும்படியான விருப்பத்தையும் எண்ணத்தையும் கொடுத்து அது நிறைவேறி அந்த புதிய வீட்டுக்குள் புகும் இந்த நல்ல தருணத்திலே இந்த தம்பதியரை அவர்கள் வழியாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டிருக்கிற 2 ஆண் பிள்ளைகளை வாழ்த்தும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இந்த உலகத்திலே பல கோடி உயிரினங்கள் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் மற்ற உயிர்களுக்கு இல்லாத சிறப்பு மனிதர்களுக்கு என்னவென்றால், நம்மால் அடுத்தவருடைய வளர்ச்சியை, மகிழ்ச்சியை பார்த்து பாராட்டவும் அதிலே இணைந்து மகிழவும் முடியும். ஆக நாம் இது பிரபு சோனி அவர்களுடைய இல்லத்தின் மகிழ்ச்சி மட்டுமல்ல, மனிதத்தின் மகிழ்ச்சி. மனிதர்கள் அனைவருமே ஒரு குடும்பம், ஒரு இல்லம் இவ்வாறு வளர்வதை, மிளிர்வதை, ஒளிர்வதை கண்டு உண்மையிலேயே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். உள்ளத்தில் நாம் எவ்வளவு மகிழ்ச்சி கொள்ளுகிறோமோ அந்த மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம், அந்த மகிழ்ச்சி தான் அவர்களுக்கு வாழ்த்து. நாம் கொடுக்கும் பரிசுகளோ, வாயார உதிக்கும் வார்த்தைகளோ அல்ல. உண்மையிலேயே நம்முடைய உள்ளம் இந்த இல்லத்தை பார்த்து, இந்த இல்லத்தில் வாழ இருக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து எவ்வளவு மகிழ்ச்சி கொள்கிறதோ, நிறைந்த மகிழ்ச்சி கொள்கிறதோ அவ்வளவும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக, வாழ்த்தாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. பொதுவாக ஒரு வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் வீடு கட்டுவது என்பது அவ்வளவு பெரிய சாகசமாக மனிதர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பெரிய சாகசம் அல்ல, சாதனை அல்ல. ஏனென்றால் இறைவனுடைய படைப்பிலே இதைவிட அற்புதமான செயல்கள் நாள்தோறும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தூக்கணாங்குருவி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தூக்கணாங்குருவி ஒரு கூடு கட்டுகிறது. அது போன்ற ஒரு கலைநயம் மிக்க அல்லது கட்டடக்கலை இதுவரை உலகத்திலே மனிதர்கள் கண்டறியவே முடியவில்லை. அவ்வளவு அற்புதமாக அந்த தூக்கணாங்குருவி தனக்காக ஒரு அழகிய வீட்டை கட்டுகிறது. எல்லா உயிர்களுமே இந்த உலகத்திலே தாங்கள் வாழ்வதற்கு ஒரு வாழிடத்தை தேர்ந்து கொள்வதற்கும் அமைத்துக் கொள்வதற்கும் உரிய அறிவோடு தான் படைக்கப்பட்டிருக்கிறது.
ஏனென்றால் புறச்சூழலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், தங்களுடைய இருப்பையும் இயக்கத்தையும் வாழ்வையும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற அறிவு எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா உயிர்களுமே தனக்கான வாழ்விடத்தை அமைத்துக் கொண்டு இயற்கையின் புறச்சூழலில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டு அவைகள் போதுமான அளவில் நிறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களாகி நாமும் அவ்வாறுதான் நமக்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்து இயற்கையின் புறச்சூழலினுடைய தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு, ஒரு வீட்டை நாம் கட்டிக்கொள்ளுகிறோம். பிற உயிர்களினுடைய அறிவுக்கும் மனிதர்களுடைய அறிவுக்கும் என்ன வேறுபாடு என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் அவைகளை விட ஒரு சிறந்த வாழ்க்கையை நாம் இந்த பூமியிலே வாழ முடியும். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்களானால், ஆண்டவர் இயேசு ஒரு ஜெபாலயத்திலே நுழைகிறார். அந்த ஜெபாலயத்திலே சூம்பின கையை உடைய ஒரு மனிதன் இருக்கிறான். அவனை குணமாக்கும்படியான ஒரு விருப்பம் இயேசுவில் விளைகிறது. ஆனால் அந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகவே அந்த ஓய்வு நாளிலே அந்த மனிதனை குணப்படுத்தலாமா என்கிற ஒரு சிந்தை அங்கு சூழ்ந்திருந்த எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. அதனை அறிந்த இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்களுடைய வீட்டில் ஒரு ஆடு இருந்து அந்த ஆடு குழியிலே விழுந்து விட்டால் உங்களில் எவனாயிலும் அதை தூக்கி விடாமல் இருப்பானோ? 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஆதலால் ஆட்டை பார்க்கிலும் மனிதன் எவ்வளவோ விசேஷமானவனாய் சிறப்பானவனாக இருக்கிறான். ஆகவே இந்த நாளில் ஓய்வு நாள் என்றாலும் அவனை குணப்படுத்துவதுதான் சரியானது என்கிறார். ஆக இயேசுவினுடைய வாக்கு இங்கு என்ன சொல்கிறது? மனிதன் சிறப்பானவன். எதனை விட? அவனுக்கு கீழான 5 அறிவு உயிரினங்களை விட மனிதன் சிறப்பானவனாக இருக்கிறான். மற்ற உயிர்கள் எல்லாம் கூட்டை அமைத்துக் கொள்கிறது, வீட்டை அமைத்துக் கொள்கிறது, குகையை குடைந்து கொள்கிறது, வாழ்விடத்தை அமைத்துக் கொள்கிறது. ஆனால் மனிதர்கள் மட்டும்தான் தாங்கள் அமைத்த வீட்டிலே ஒரு இல்லறத்தை கட்டி எழுப்ப முடியும். வீடு எவ்வளவு அழகாக அமைகிறது என்பது பெரிதல்ல, அந்த வீட்டில் எப்படிப்பட்ட இல்லறம் அமைக்கப்பட போகிறது, அந்த இல்லறம் இந்த உலகத்திற்கு எப்படிப்பட்ட நல்லறத்தை வெளிப்படுத்தி வாழப்போகிறது என்பதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற, மனிதர்களுக்கென்றே வைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை முறை. வீடு வேறு, குடும்பம் வேறு. குடும்பம் வேறு, இல்லறம் வேறு. இந்த மூன்றுக்குமான வேறுபாட்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வீடு பொதுவாக தேவைக்கு தான் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வீட்டை தேவைக்கு கட்டுவதை விட ஆடம்பரத்துக்கு, கௌரவத்திற்கு, பார்வைக்கு, அழகுக்கு, அலங்காரத்துக்கு என்று சொல்லி எவ்வளவு வேண்டுமானாலும் கூவி கூவி கடன் கொடுக்க கடன் கொடுப்பாளர்கள் எங்கும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். வீட்டு லோன் வேண்டுமா? எங்களிடம் வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம். வீட்டை கட்ட வேண்டுமா? நாங்கள் இருக்கிறோம் என்று அழைக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆக துணிந்து கடன் வாங்குகிறோம். ஒரு வீட்டை கட்டணும்னா துணிந்து கடன் வாங்குகிறோம். நாம் எத்தனை பேர் குடியிருக்க போகிறோம்? நமக்கு என்ன தேவை இருக்கிறது? எவ்வளவு இந்த வீட்டில் நாம் புழங்க போகிறோம்? இந்த வீட்டை முதலாவது நாம் எத்தனை பெரிதாகவோ சிறிதாகவோ கட்டினால் அதனை நம்மால் காலந்தோறும் பராமரிக்க முடியுமா? இதை பற்றிய சிந்தையெல்லாம் கிடையாது. ஆகவே கடனை வாங்கி பெரிதாக ஒரு வீட்டை கட்டி விடுவது. அந்த வீடு இன்றைக்கு எப்படி புதிய தோற்றத்தில் அழகாக ஒளிர்கிறதோ மெளிர்கிறதோ, கொஞ்ச காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அழுக்கு துணி ஒரு பக்கம் நிறைஞ்சிருக்கும், வாஷிங் மிஷின்ல தண்ணி பைப்ல லீக் ஆச்சு அதே ஒரு இடத்துல ஓடிட்டு இருக்கும், செருப்புங்க இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு செலஞ்சிருக்கும், கிச்சன்ல அப்படியே நாரி துடைக்காம அப்படியே இருக்கும். நீங்க அப்படி வச்சிருப்பீங்கன்னு சொல்ல வரல, பொதுவா சொல்றேன் நானு, நீங்க நல்லா வச்சுக்கோங்க, சரியா? இப்ப ஏன்னா வீடு என்பது நம்முடைய தேவையின் அடிப்படையில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம உடுத்துறது, நம்ம உண்பது, நம்முடைய வாழ்க்கை முறை நமக்கு அமைத்துக் கொள்கிற வீடு எதுவாயினும் நமக்கு என்ன தேவை, எவ்வளவு தேவையோ அந்த எல்லையை தாண்டக்கூடாது என்பதை நாம் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லையை நாம் மீறிவிட்டால், நம்முடைய அளவை நாம் தாண்டிவிட்டால் அதனை நாம் கெடுத்து சிதைக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அது இறைவனுக்கு எதிரான குற்றம் என்பதை நாம் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக எப்படி திட்டம் பண்ணினீர்களோ, எப்படி இதை வரையறை செய்தீர்களோ, எப்படி இதை பயன்படுத்த விருப்பம் கொண்டு இந்த வீட்டை கட்டினீர்களோ, இந்த வீடு அவ்வளவும் உங்களால் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அவ்வளவும் இது உங்களால் முழுவதும் பராமரிக்கப்பட வேண்டும். இந்த வீட்டை எப்படி நீங்கள் பராமரிக்கிறீர்களோ அப்படியே அந்த வீட்டிலே குடும்பத்தை கட்டக்கூடாது, இல்லறத்தை கட்ட வேண்டும். பொதுவாக சமூகம் குடும்பத்தை கட்டுங்கள் என்று சொல்லும்.
குடும்பத்தை கட்டுவது என்பது என்ன? குடும்பம் என்பது அதிகாரத்தில் நிலைநாட்டப்படுவது. நான் கணவன், நீ மனைவி. எனக்கு நல்லா நினைவு இருக்கு. சின்ன வயசுலயே நான் விளையாடின விளையாட்டு வந்து அப்பா அம்மா விளையாட்டு தான். நான் வேலைக்கு போறேன்டி, நான் போயிட்டு வரது கூட நீ சமையல் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போறது. போயிட்டு வந்தா என்னடி சமையல் பண்ணிட்டியா, பிள்ளைங்களா எங்க போனாங்க, கூப்பிடு எல்லாரும் சாப்பிடலாம், கூட்டாஞ்சோறு. அதுதான் விளையாட்டு. அப்பவே அவ்வளவு சின்ன வயதிலேயே இவனை மாதிரி வச்சுக்கலாம், அவ்வளவு சின்ன வயதிலேயே குடும்பம் என்றால் அங்கு ஆண் கணவன் அதிகாரம் மிக்கவன். மனைவி என்றால் அவள் அங்கு வேலை செய்ய வேண்டும், பராமரிப்பு செய்ய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கணவனுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும். பிள்ளைகள் என்றால் பெற்றோரால் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். இதுதான் ஒரு குடும்ப அமைப்பு. குடும்ப அமைப்பிலே அன்பு முதன்மையாக இருக்காது, அதிகாரம் முதன்மையாக இருக்கும். குடும்ப அமைப்பிலே உரிமை முதன்மையாக இருக்காது, உடைமை மனோபாவம் இருக்கும். இவள் என்னுடைய மனைவி, என்னுடைய உடைமை. இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உடைமைகள். இது என்னுடைய வீடு, என்னுடைய உடைமை. உடைமை என்றால் என்ன? என் இஷ்டத்துக்கு பாவிக்கலாம். இந்த நூற்றுக்கு அதிபதியை சொல்லுவாங்க, நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான்னு. அந்த மாதிரி நில் என்றால் நிற்க வேண்டும், உட்கார் என்றால் உட்கார வேண்டும். இப்படிப்பட்ட அதிகாரத்தினால் நிலைநாட்டப்படுவது குடும்பம். ஆனால் வீடு, குடும்பம் இவைகளுக்கு வேறுபட்டதுதான் இல்லறம். ஆகவே தான் தமிழிலே திருக்குறளிலே இல்லறம், இல்வாழ்க்கை என்பதுதான் வலியுறுத்தப்படுகிறது. நீங்க கிறிஸ்தவர்கள் வீட்டில் எழுதுறத பார்த்திருப்பீங்க, இயேசுவே வீட்டின் தலைவர் எழுதுவாங்க. நிச்சயமா வீட்டுக்கு தலைவர் இல்ல, இயேசு யாரு கிடையாது, வீட்டுக்கு தலைவர் இல்ல, இல்லத்தின் தலைவர். ஏனென்றால் இல்லம் என்பது அதிகாரத்தினால் கட்டப்படுவதல்ல, அது அன்பினால் கட்டப்படுவது. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஒரு குடும்ப தலைவன் அல்லது ஒரு வீட்டில் உள்ள ஆண் கணவன் என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிறவர் தன்னை படைத்த இறைவனுடைய அன்பு தன்னில் எவ்வாறு சுயநலமற்று, நிர்பந்தங்கள் இன்றி, எதிர்பார்ப்பு இன்றி, அதிகாரமோ ஆக்கிரமிப்போ செய்யாமல், உடைமை மனோபாவம் இல்லாமல் உரிமையோடு உறவாடும் சுதந்திரத்தை அந்த இறை தனக்கு அளித்து, தன்னை எவ்வாறு படைத்ததோ, தான் எவ்வாறு இருக்கிறேனோ அவ்வாறே அந்த இறை தன்னை ஏற்றுக்கொண்டதை உணர்ந்து அந்த அன்பினால் மனைவியை நேசித்தல், அந்த அன்பினால் பிள்ளைகளை நேசித்தல், அந்த அன்பினால் உறவாடுதல். ஆக அன்பு ஒரு இல்லத்தில் நிறையும் போது அங்கு உடைமை மனோபாவம் நீங்கி உரிமையானது சம அளவில் வழங்கப்படுகிறது. உரிமை என்பது என்ன? விருப்பத்தோடு உடன்படுவது உரிமை. உரிமை என்பது என்ன? விருப்பத்தோடு உடன்படுவது உரிமை. ஆம் சொல்லவும் அங்க இடம் இருக்கணும், இல்லை சொல்லவும் அங்க இடம் இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா அங்க உரிமை இருக்குன்னு அர்த்தம். ஐயோ நோ எல்லாம் சொல்ல முடியாது, என்ன சொன்னாலும் என்ன பண்ணிதான் ஆகணும், தலையாட்டி தான் ஆகணும், செய்தாகணும். இல்லைன்னா அந்த மனுஷன் பொல்லாதவன், அவனுக்கு கோபம் வந்தா வீடு ரெண்டாயிடும், என்ன பண்ணுவான்னு தெரியாது, அவங்ககிட்ட பேச முடியாது, புரிய வைக்க முடியாது. அப்படி இருந்தா அங்க அந்த இல்லத்தில் அன்பு இல்லை, அங்க உரிமை இல்லை, அங்க அதிகாரம் இருக்கிறது. உரிமையோடு உறவாடுவதற்கான சூழல் எங்கு அமைகிறதோ அதுதான் இல்லம் ஆகிறது. இன்னொன்று, இல்லம் என்பது ஒவ்வொரு நபருடைய, அந்த இல்லத்தில் வாழ்கிற கணவன், மனைவி, பிள்ளைகள், மாமியார், மாமனார், பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், யாரெல்லாம் அந்த வீட்டிலே இல்லறத்தை அமைக்க கூடியிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமான அந்த தனித்துவங்கள் காக்கப்படுவது. நாம மனிதர்களை உடல் கொண்டு பார்க்கிறோம், அந்த உடலின் நிறத்தை பார்க்கிறோம், அந்த உடலில் இருந்து வெளிப்படுகிற செயல்களை பார்க்கிறோம். ஆனால் உறவு என்பது உடலால் அமைவதல்ல, உறவு என்பது உயிரால் அமைவது. ஒரு இறைவன் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர், அவரில் இருந்துதான் எல்லா உயிர்களும் வெளிப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:27 என்று நினைக்கிறேன். தேவன் பூமியிலிருந்து மண்ணை எடுத்து மனிதனை உருவாக்கி மனுஷனை சிருஷ்டித்தார். அப்ப 2ஆம் அதிகாரம் 7 நினைக்கிறேன். 7 பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை
பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவனுள்ள ஆத்துமாவானான். இப்போ தேவனாகிய கர்த்தர் கடவுள் பூமியிலிருந்து மண்ணை எடுத்தார். மண் என்பது என்ன? ஏற்கனவே அவருடைய வார்த்தையினால் படைக்கப்பட்டிருந்த ஒன்று. அவருடைய வார்த்தையின் வெளிப்பாடுதான் மண். அதுவும் தேவத்தன்மை நிறைந்ததுதான். ஆகவே தான் மண்ணை கொண்டாடுகிறோம், மண்ணை நாம் மதிக்கிறோம். அதுவும் கடவுளில் இருந்து அவருடைய வார்த்தை என்பது என்ன? அவருடைய உயிர், அவருடைய சுவாசம், அவருடைய உணர்வு, அவருடைய விருப்பம், அவருடைய எனர்ஜி, சக்தியிலிருந்து வெளிப்பட்ட ஒன்றுதான் வார்த்தை என்பது. எனக்குள் இருந்து வருகிறது. அவரில் இருந்து வெளிப்பட்ட அந்த மண்ணை எடுத்து அதிலே ஒரு உருவம் செய்து சுவாசத்தை அதிலே ஊதின போது அங்கே உயிரும் ஆன்மாவும் அந்த உடலிலே இணைந்து மனிதன் ஆனான். இப்ப மனிதன் என்பது, உயிர்கள் என்பது இறைவனுடைய ஒரு நிறைவான வெளிப்பாடு. அந்த இறைவனுடைய நிறைவான வெளிப்பாடாக ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் உயிர் தன்மை கொண்டு, உயிரோடு உயிர் தான் உறவாட வேண்டும், உயிரும் உயிரும் உறவாட வேண்டும். அந்த உயிரும் உயிரும் உறவாடினால் நான் ஒரு உயிர் தன்மையால் உடல் கொண்டு இறைவனின் ஒரு வெளிப்பாடாக வந்திருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு மனிதரும் கடவுளுடைய உயிர் கொண்டு இந்த வடிவத்தில் இந்த உடலாக வெளிப்பட்டிருக்கிறார்கள் என்னும் போது நானாக இறைவன் எதற்காக வெளிப்பட்டான், நீயாக இறைவன் எதற்காக வெளிப்பட்டிருக்கிறானோ அந்த முழுமை விளங்குவதற்கு இடம் இருக்கும் இடம்தான் இல்லம். கல்யாணம் ஆனவுடனே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த வசனத்தை ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்றால் என்ன? அவர்கள் உடலோடு உடல் பொருந்தி, உடலோடு உடல் பொருந்தி, தன் உடலை தான் பாவிப்பது போல தன் மனைவியின் உடலை, தன் உடலை தான் நேசிப்பது போல, கொண்டாடுவது போல தன் மனைவியின் உடலை, அந்த உடல் என்னுடையது, இந்த உடல் என்னுடையது என்பது அதை துஷ்பிரயோகம் செய்யாமல், உடைமை மனோபாவமாக ஆக்கிரமிப்பு செய்யாமல் அன்போடு பயன்படுத்துவார்கள் என்பதின் பொருள்தான் நீங்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பீர்கள் என்பது. ஆனா அது எப்படி ஆச்சு தெரியுமா? அங்க நிச்சயமா இப்படி இல்லை, நீங்கள் இருவரும் ஒரே மனதா இருப்பீர்கள் என்று இல்லை. ஏனென்றால் நிச்சயமாக இந்த பூமியில் ஒரே மனதாய் இருவர் இருக்கவே முடியாது. நான் என்றும் நீ என்றும் இருக்கும் வரைக்கும் நான் வேறு நீ வேறு என்பதுதான் உண்மை. நான் நீயாக வேண்டும் என்றாலும் நீ நானாக வேண்டும் என்றாலும் நான் இறக்க வேண்டும் அல்லது நீ இறக்க வேண்டும். ஒருவர் தன்னை இழந்துதான் இன்னொருவராக ஆக முடியும், தன்னை இழக்காது இன்னொருவராக ஆக முடியாது. ஆக கணவனும் மனைவியும் ஒரே மனசா ஒரே போல ஒன்னையே நினைச்சு ஒன்னையே செய்யற அந்த ஒன்றை இழந்து வேறொன்றாக மாறுவதல்ல, அவரவர் தனித்தன்மையோடு இருக்க வேண்டும். அது ஏற்றத்தாழ்வு அல்ல, அது சமமும் அல்ல. அவரவர் தனித்தன்மையோடு இயங்கும் சுதந்திரம் இருக்கும் இடம்தான் இல்லறம். அந்த சுதந்திரத்தில் தான் அவரவருக்குள் இறைவன் யாராக வெளிப்பட்டிருக்கிறாரோ அந்த முழுமை, அந்த தனித்தன்மை வெளிப்படும். உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் பிறந்திருக்கிறாங்க, வாழ்ந்திருக்கிறாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வாழ போறாங்க. ஆனால் அவர்களிலே இயேசு பெருமானை முழு தூய மனிதகுமாரனாக, முழு தூய தேவகுமாரனாக உண்மையிலேயே அவரை படிப்பவர்கள் புரிந்து கொள்ள முடியும். இயேசு பெருமானை முழு தூய மனிதகுமாரனாக, முழு தூய தேவகுமாரனாக அவரை சரியாக படிப்பவர்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஏனென்றால் அவர்தான் தனக்குள் வெளிப்பட்டிருக்கிற அந்த உயிராகிய பிதாவின் நான், அந்த இறை நான் இன்னது என்பதை உணர்ந்து நானே வழியும் வாழ்வும் வாய்மையுமாய் இருக்கிறேன், நானே உயிர்த்தெழுதலும் வாழ்வுமாய் இருக்கிறேன், நானே மெய்யான அப்பமாய் இருக்கிறேன், நானே வாசலாக இருக்கிறேன், நானே நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன், நானே உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன். எவ்வாறு இவரால் மட்டும் நானே 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 நான், எனக்குள் இருக்கிற நான் என்னவாகவெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது, எனக்குள் இருக்கிற நான் என்னவாகவெல்லாம் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு இருக்கிறது என்பதை தான் உணர்ந்து இந்த உலகத்திலே அவைகளை பிரகடனப்படுத்தினார். நீங்களும் நானும் கூட இயேசுவை போல பிதாவின் ஆவியால், பிதாவின் உயிர் கொண்டு கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளுடைய குமாரனாக குமாரத்திகளாகத்தான் இந்த பூமியில் வெளிப்பட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நம்முடைய நான் என்னவாக வெளிப்பட்டிருக்கிறது எனும் முழுமையை வெளிக்கொணர முடியாதவர்களாக,
பிறருடைய அதிகாரத்துக்கும் ஆக்கிரமிப்புக்கும் கட்டுப்பாட்டிற்கும் கண்காணிப்பிற்கும் உள்ளாக்கப்பட்டு அவரவருடைய முழுமையை வெளிப்படுத்த முடியாமல் குடும்பம் என்கிற ஒரு அவையிலே, குடும்பம் என்கிற ஒரு நிலையிலே நாம் சிதைக்கப்பட்டு வருகிறோம். மனைவி ஆயிட்டா அவங்க வெறும் மனைவி தான் சாகிற வரைக்கும், கணவன் ஆயிட்டா அவர் வெறும் கணவர் தான் சாகிற வரைக்கும். கணவன் என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம், மனைவி என்பது மனித வாழ்க்கையின் ஒரு அங்கம், அது ஒரு தனி பகுதி, முழுமையே அது அல்ல. சோனியினுடைய முழுமை வெறும் மனைவி என்பதல்ல, பிரபுவினுடைய முழுமை வெறும் கணவன் என்பதல்ல. அவர்கள் முதன்மையாக மனிதர்கள், கடவுளின் பிள்ளைகள், அவரால் வெளிப்பட்டு இருக்கிற ஒரு உயிரினம். அவர்களுக்கென்று விருப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது, உணர்ச்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறது, உணர்வு வழங்கப்பட்டிருக்கிறது, எண்ணங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த பூமியிலே செய்து முடிக்க வேண்டிய செயல்கள், வினைகள் அவர்களுக்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒவ்வொருவருக்கென்று தனித்த நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கம், இந்த செயல்கள் எல்லாம் எப்பொழுது நிறைவேறும் என்றால், இந்த வீட்டில் அவர்கள் புழங்கும் போது, இந்த வீட்டில் அவர்கள் ஒரு இல்லறத்தை அமைக்கும் போது, அங்கு அவர்களுடைய தனித்தன்மையின் பன்மயங்கள் வெளிப்படுவதற்கான வாய்ப்பு இருக்க வேண்டும். ஆனா மனிதர்கள் இன்றைக்கு பன்மயத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பற்ற முடக்கத்தில் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, வீட்டை அழகாக கட்டுகிறார்கள், அந்த வீட்டில் அழகான இல்லறத்தை அமைத்து வாழ முடியாமல் இந்த வீடே சிறையாக மாறிவிடுகிறது. சுதந்திரமாக வெளிப்பட்டு பாதுகாப்பாக வாழ்வதற்காக கட்டப்படுகிற வீடே சிறைக்கூடமாக மாறிவிடுகிறது. வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே, இப்ப புது வீடு கட்டியாச்சுல, ஹால் கொஞ்சம் நல்லா பலன்னு பண்ணிட்டு ஒரு சோஃபா எல்லாம் போட்டுட்டு, எதிர் சோவர்ல ஒரு 54 இன்ச்சு இல்ல 64 இன்ச்சு, எவ்வளவு பெருசா வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய டிவியை கொண்டு வந்து முதல்ல மாட்டிடணும். டிவியை உள்ள கொண்டு வந்து மாட்டோன்னு என்ன தெரியும், என்ன ஆகும் தெரியுங்களா? உலகம் முழுசும் இருக்கக்கூடிய கூத்தாடிகள் முதலாவது உள்ள வந்துருவாங்க. உலகம் முழுசும், முன்னெல்லாம் வந்து ஊர் கூத்தாடிகள் வருவாங்க தெருவுக்கு, எப்போ ஒரு முறை ராத்திரில வந்து ஒளிய மாதிரி அவங்க அந்த டான்ஸ் எல்லாம் போடுவாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, வீட்டுக்குள்ளவே யார் வந்துருவாங்க, எல்லா கூத்தாடிகளும் வந்துருவாங்க. மதுரை மாநாட்டில் விஜய் பேசும்போது, நாங்கள் வந்து கட்சியை ஆரம்பித்து வீட்டுக்குள் நுழைகிறவர்கள் அல்ல, ஏற்கனவே ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைந்து விட்டு தான் கட்சியை ஆரம்பித்திருக்கிறோங்கிறான். அப்படின்னா என்ன? எப்போ விஜய் எங்க வீட்டுக்கு வந்தாரு, எப்போ விஜய் உங்க வீட்டுக்கு வந்தாரு? அவர் வரவேணா, நீங்க என்ன கொண்டு வந்து வச்சா போதும், டிவி கொண்டு வந்து வச்சா போதும், எல்லா கூத்தாடிகளும் உள்ள வந்துருவாங்க. கூத்தாடிகள் மட்டுமா வருவாங்க? வஞ்சகமான வணிகர்கள், வஞ்சகமான தந்திரமான வணிகர்கள். நீங்க இதைத்தான் வாங்கணும், இதுதான் வாங்கக்கூடாது, இதுதான் எனக்கு தேவை, இதுதான் எனக்கு தேவை முடிவு பண்ற உரிமையே உங்களுக்கு கிடையாது. ஆப்ஷன் கூட அவன் தான் தருவான். அதுல எதனா ஒண்ணுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும் என்கிற நிலையில் எல்லா தந்திரமும் உள்ள வந்துடும். சும்மா இருக்க முடியாதுல்ல. அப்புறம் இதை பார்த்து ஆர்டர் போடு, அதை போட்டு ஆர்டர் போடு, அமேசான்ல போடு, பிளிப்கார்ட்ல போடு, இதை போடு. ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்னு தெரியாது. ஒரு நாள் 2 நாள் கூட பயன்படுத்த மாட்டோம். அப்புறம் வீடெல்லாம் உடஞ்சி பொருட்கள் நிறைஞ்சிருக்கும், துணியா ஏகப்பட்டது இருக்கும். கட்டிங் போய் காட்டுறதுக்கு கூட இடமும் வாய்ப்பும் சூழ்நிலையும் அமையவே அமையாது. அவ்வளவும் தந்திரமான. அது என்ன ஆகும்? பண இழப்பு, பொருள் இழப்பு, கடன், மன உளைச்சல், வேதனையை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டே இருக்கும். இது மட்டுமா? அடுத்து இன்னொரு கூட்டம் வரும். மந்திரவாதிகளான சாமியார்களும் பாஸ்டர்களும் பிரசங்கியார்களும், அவங்க ஒரு மந்திரவாதிகள் தான். அவங்களும் உள்ள வந்துருவாங்க. நான் உங்களுக்காக 24 மணி நேரம் ஜெபிக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ ஆசீர்வாதமோ நான் பெற்றுக் கொடுக்கிறேன், எங்களுக்கு எழுதுங்கள், எங்களுக்கு பணம் அனுப்புங்கள், எங்கள் ஊழியத்தை தாங்குங்கள்னு அவங்க வர உள்ள வந்துருவாங்க. ஆக ஒரு கூட்டம் கூத்தாடி கூட்டம், இன்னொரு கூட்டம் வணிக கூட்டம், இன்னொரு கூட்டம் மத கூட்டம். 3மே வீட்டுக்குள்ள வந்துரும். இந்த 3 வீட்டுக்குள்ள வந்த உடனே இல்லறம் அமையாது, கல்லறமா அது மாறிடும், சுடுகாடு மாதிரி ஆயிடும். அதுக்கு மேல வீட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர வீட்டுக்காரு அவர் வந்து டிவி போட்டு உட்காந்துப்பாரு. அம்மா பாத்திரம் கழுவினே எங்க படம் போட்டு பார்த்துன்னு இருக்கோம், பாட்டு ஓடின்னு இருக்கோம். ஆக வீடு முழுக்க ஒரு வீடு என்றால் அந்த வீட்டில் குடியிருக்கிற அந்த குடும்பம், அந்த இல்லறம் இருக்கு இல்லையா, இல்லறத்தார், இல்வாழ்க்கை நடத்துகிறவர்கள், அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய நிறைவு, அவர்கள் இறைவனை எப்படி உணர்கிறார்கள், அவர்கள் இறைவனை எப்படி புகழ்கிறார்கள், போற்றுகிறார்கள், பாடுகிறார்கள், அவர்கள் என்ன கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள், என்ன அனுபவங்களை பேசிக் கொள்கிறார்கள், அவர்கள் இல்லறமாய் கூடி எப்படி விளையாடி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார்கள், அதுதான் அந்த வீட்டுல நிறைஞ்சிருக்கணும். ஆனா அதுக்கு பதிலா எப்ப பாரு சினிமா பாட்டு, சினிமா, அப்புறம் நாடகங்கள், காட்சிகள், இவங்க
அவங்க ஜபம், அவங்க பாட்டு, அப்புறம் அந்த விளம்பரம், இந்த விளம்பரம், இதே வீடு ஃபுல்லா நிறைஞ்சிருந்து அந்த வீட்டுக்குள்ள அந்த அலைவரிசைன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வைப்ரேஷன் ஒன்று சொல்லுவாங்கல்ல, அந்த வைப்ரேஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க நினைக்கிற விதத்தில் இருக்காது. உங்களுக்கு வெளியே இருக்கிற உலகம் நினைக்கிற மாதிரி உங்க வீடு இருக்கும். உங்க வீடு ஒரு கொள்ளை கூடமா மாறிட்டு இருக்கும். நீங்க நினைக்கிறபடி நீங்க விரும்ப முடியாது, நீங்க நினைக்கிறபடி நீங்க சிந்திக்க முடியாது, நீங்க நினைக்கிறபடி நீங்க செயல்பட முடியாது, நீங்க நினைக்கிறபடி உங்க வருமானத்தை கூட உங்களால செலவழிக்க முடியாதுங்க. அவ்வளவு வஞ்சகமான விதத்தில் நமக்கே தெரியாம ஒரே ஒரு கருப்பு டிவி பெட்டி மூலமா அதை ஒன்ன உள்ள விடுறதின் மூலமா உலகத்தையே உள்ள விட்டு இல்லறத்தையே நாசமாக்கிக்கிற ஒரு அற்புதமான திட்டம். என்ன திட்டம்? தொலைக்காட்சி திட்டம். அது உண்மையிலேயே மிக மிக தொல்லைக்காட்சியில் அது தொல்லை ஆட்சி திட்டம். ஆட்சியை உங்களை குடுமையை பிடிச்சாலும் ஆட்ட வேண்டியதில்லை. ரிமோட்டை கொடுத்துட்டா போதும், அது உங்களை என்ன பண்ணும்? ஆட்டம். நீங்க என்னமோ கையில ரிமோட் வச்சு நீங்க தான் அதை ஆட்டுறீங்கன்னு நினைப்பீங்க. ஆனா உண்மையிலேயே உங்க கையிலேயே ரிமோட்டை கொடுத்து நீங்களே தன்னை ஆட்டுற மாதிரி ஒரு மாய வலைய உங்க மேல போர்த்தி அதுதான் உங்களை ஆட்டுகிறது. ஆக கூடுமான வரைக்கும் புது வீடை கட்டுறவங்க, இதுக்கு மேல புது வீடை கட்டுறவங்க அந்த சனியை உள்ள கொண்டு வந்து வைக்காம இருந்தீங்கன்னா இல்லறம் உண்மையிலேயே நல்லறமா இருக்கும். ஏன்னா நமக்கு நேரம் இருக்கணும், புருஷன் மனைவிக்கு நேரம் இருக்கணும், பிள்ளைங்களுக்கு நேரம் இருக்கணும், நம்முடைய கருத்துக்கள், நம்முடைய சிந்தனைகள், நாம் என்ன கருதுகிறோம், உணர்கிறோம், என்ன அனுபவிக்கிறோம், என்ன நமக்கு நடக்கிறது என்பதை பேசிக் கொள்வதற்கு, புழங்கிக் கொள்வதற்கு நமக்கு வீடு முழுக்க பிரபு அலை இருக்கணும், சோனி அலை இருக்கணும், ஆர்யா அலை இருக்கணும், ஆகாஷ் அலை இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அறைகள், ஹால் என்னென்ன இருக்குதோ எல்லா இடத்துலயும் அப்படிப்பட்ட ஒரு அலை இருக்கணும். அதற்காகத்தான் வீடு என்பதை நாம் வீடு ஏங்க கடன் பட்டு லட்சக்கணக்கில் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சுட்டு அதுல யாருடைய அலை இருக்கணும்? புரியுதுக்கா சொல்றேன். இந்த படையப்பா படத்துல கடைசியா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவார் மணிவண்ணன் சிவாஜி குடும்பத்தை. கொஞ்சம் தூரம் போயிட்டு பிறகு சிவாஜி வீட்டு மேல வச்சிருந்த அந்த பாசத்துல ஓடி வந்து அந்த தூணை கட்டி பிடிச்சு அப்படியே அங்கேயே செத்துருவாரு. ஏன்னா அந்த வீட்டுல அவர் புழங்கி வாழ்ந்தது, அந்த வீட்டு மேல வச்சிருந்த பாசம், அதனுடைய பற்று அங்கேயே உயிர் போயிடும். அந்த மாதிரி சொல்லுவாங்களே, இந்த வீட்டை அவர் அவ்வளவு நேசிச்சு வாழ்ந்தாரு, உயிர் போன பிறகு கூட ஒரு 12 நாளைக்கு அந்த வீட்டையே அந்த ஆன்மா சுத்தின்னு இருக்குமா. 12 நாளைக்கு அப்புறம் தான் அது போக வேண்டிய இடத்துக்கு போகுமா. அது வரைக்கும் அதுக்கு ஒரு அனுமதி உண்டு, எல்லாத்தையும் பார்த்துக்க. நம்ம சொல்லுவோம்ல, செத்தா யார் வந்து பார்க்க போறாங்க, யார் வந்து பாக்குறாங்க, யார் வருவாங்க, என்ன பண்ண பார்த்துனா இருக்க போறான்னு சொல்லுவோம்ல. நிச்சயமா எல்லாரும் பாப்பீங்க. பார்க்கறதுக்கான வாய்ப்பை இறைவன் உண்மையாவே கொடுத்திருக்கிறாரு. ஆனால் நீங்க நிச்சயமா பாப்பீங்க. சரியா? அங்க ஒருத்தர் பார்த்தார்ல, பூமியில எங்க அண்ணன் தம்பிகளா இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் அப்படி பண்ணுகிறாங்க, போய் சொல்லுங்க அப்படின்ற உணர்வு இருந்துச்சு தானே. அதனால அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, கஷ்டப்படாதீங்க. அப்ப இல்லறத்தில் நாம் நம்முடைய பன்மயத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு தான் பாருங்க, நமக்கு வெயில் இருந்து மழையில இருந்து இயற்கை சூழல் பாதுகாக்கிறதுக்கு தான் வீடு கட்டுறோம். அப்ப என்ன செய்யலாம்? செவ்வகமா நான் கட்டி வச்சிருக்கேன். அந்த மாதிரி செவ்வகமா ஒரு வீடு, ஒரு நல்ல 4 பக்கம் 4 சுவர், மேல ஒரு கூரை போட்டு உள்ள போயிடலாம் தானே. ஏன் இப்படி ஒரு வராண்டா, அதுக்குள்ள ஒரு ஹாலு, அப்புறம் ஒரு கிச்சன், ஒரு சமையல் அறை, ஒரு படுக்கை அறை, அப்புறம் மேலறை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு, ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு புழக்கம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துலயும் வைக்க வேண்டிய பொருட்கள் வேற வேற. சமையல் அறையில வைக்கிற பொருள் வேற, படுக்கை அறையில வைக்கிற பொருள் வேற, ஹால்ல வைக்கிற பொருள் வேற, வராண்டால வைக்கிற பொருள் வேற. இப்படி ஏன் கட்டுறோம்? இதுதான் பன்முகம். இதுக்கு பேர் தான் என்னது? பன்முக பயன்பாடு. பன்முகமான பயன்பாட்டில் ஒரு வீடு. அதுபோலதான் மனிதர்கள் நாம் பன்முகத்திறனை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். ஒரே மாதிரி செவ்வகமா காலையில எழுந்து போறாரு, வாராரு, வந்தாரு, இப்படி கொஞ்ச நேரம் செல்லு நோன்றாரு, கொஞ்ச நேரம் டிவி பார்க்கிறாரு, தூங்கிடுறாரு. இதற்காக மனிதர்கள் நாம் உண்மையிலேயே படைக்கப்படவில்லை. இயேசுவில் எதனால் அந்த பன்முகம் வெளிப்பட்டது? வெறும் நான் உயிர்த்தெழுதலும் வாழுமா இருக்கிறேன் அப்படின்னு ஒண்ணு மட்டும் சொல்ல, 7 நாணய கூற்றுகளை சொல்லியிருப்பாரு. எத்தனை கூற்றுகள்? 7 என்பது என்ன? பொதுவா பைபிள் படி 7 என்பது ஒரு முழுமை, பரிபூர்ணம் இல்லையா? அப்போ இயேசு 7 நாணய கூற்றுகள் சொல்லியிருக்கிறார்னா தன்னுடைய நான் வெளிப்படுத்த வேண்டிய அந்த பரிபூர்ணத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவருடைய பன்முகத்தின் முழுமை வெளிப்பட்டு விட்டது, அவருடைய பன்முகத்தின் பரிபூரணம் வெளிப்பட்டு விட்டது. எதனால இயேசுவுக்கு இந்த பன்முகம் வெளிப்பட்டது என்றால், அவர் ஒரு 4 சுவருக்குள் தன்னை முடக்கிக் கொள்ளவில்லை.
அவரை வீட்டுல பிடிச்சி வைக்கலாம் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அவரை வீட்டுல என்ன பண்ணவே முடியல, பிடிச்சு வைக்க முடியல. அவர் உலகத்தோடு தொடர்பு கொண்டார், அதிகபட்சமான மக்களோடு தொடர்பு கொண்டார். கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், நகரங்கள் தோறும், வீதிகள் தோறும் அவர் நடந்து திரிந்து அநேக மக்களை சந்தித்துக் கொண்டே இருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி இயற்கையோடான அவருடைய தொடர்பு நிறைவாக இருந்தது. அதனால்தான் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாரு, வானத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், விதைக்கிறவனை கவனித்து பாருங்கள், காட்டு மலர்களை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் அவர் கவனித்து பார்க்காம இருந்தா நம்ம சொல்லியிருக்க முடியுமா? அப்ப முதல்ல அவர் என்ன பண்ணிருக்காரு? அப்ப இயேசுவின் பன்முகம் வெளிப்படுவதற்கு முதன்மையாக அவருடைய பிதாவாகிய கடவுள் அவர் படைத்த இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை, இந்த இயற்கையை எவ்வளவு பன்முகமாக படைத்திருக்கிறார் என்பதை உள்வாங்கி புரிந்து அவைகளோடெல்லாம் புழக்கம் கொண்டதினாலே, அவைகளெல்லாம் கவனித்ததினாலே தன்னில் உள்ள தன்னுடைய உயிரில் தன்னுடைய இந்த உடல் வடிவத்தில் வெளிப்பட்டிருக்கிற இந்த பிதாவின் பன்முகத்தை முழுமையை அவரால் வெளிக்கொணர முடிந்தது. ஆனா நாம என்ன செய்யறோம்? ஒரு வீட்டை கட்டி உள்ள புகுந்து உள்தாப்பால் போட்டுக்கினா டிவி நானு, புருஷன் நானு, பொண்டாட்டி நானு, பிள்ளைங்க நானு, இதை தவிர வேற உலகமே கிடையாது, வெளிப்படுறது கிடையாது. வானத்தை மாடி கட்டுவாங்க, ஆனா மாடியில போய் வானத்தை பார்க்கறது கிடையாது. வெளிப்புறம் இருக்கும் ஒரு தோட்டம் துறவு, ஒரு செடி கொடி, அந்த அந்த என்ன பறவை வந்து வீட்டுல உட்காருது, காக்கா வந்து கத்துதா, புறா வந்து உட்காருதா, குருவி வந்து பாடுதா, எந்த சப்தத்தையும் கேட்கறது கிடையாது. அக்கம் பக்கம் உள்ள மனுஷங்களோட உறவாடுறதே கிடையாது. அப்படியே வெளியே போனாலும் அதுவும் வந்து ஷாப்பிங் தான் போனோம், மாலுக்கு தான் போனோம். போய் பணத்தை வந்து தண்ணியா இறைச்சிட்டு 4 இடத்த அப்படியே பளிங்கு மாதிரி சுத்திட்டு வரணும். மற்றபடி மக்கள் இருக்கிற இடத்துக்கோ இல்ல வந்து இயற்கை சூழல் நிறைஞ்ச இடத்துக்கோ அல்லது மற்ற உயிரினங்களை கவனித்து புரிந்து கொள்வதற்கான நேரமோ வாழ்விகளோ நமக்கு இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். இயற்கையிலிருந்து ஒரு மனிதன் பிரிக்கப்பட்டு விட்டால் அவன் இறைவனின் பன்முகத்தன்மையை புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை படிக்கணும்னா முதல்ல அவருடைய படைப்பை படிக்கணும். ரோமர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20 தானே சொல்லுது, படிங்க பார்க்கலாம் யாராவது. ஆகையால் ரோமர் 1:20-21 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமேல. எப்படி காணப்படுமா? தெளிவாய். எல்லாம் சொல்லுங்க, தெளிவாய் காணப்படும். என்ன காணப்படும்? காணப்படாத கடவுளுடைய நித்திய வல்லமை, காணப்படாத கடவுளுடைய தேவத்துவம் என்பவைகள், காணப்படாத பிதா, காணப்படாத வல்லமை, காணப்படாத பிதாத்துவம் என்றோமே, அவைகள் காணப்படும். அது எப்படி காணப்படும்? சும்மா காணப்படாது, தெளிவாய் காணப்படும். எதன் வழியாக? உண்டாக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொன்றின் வழியாகவும். எதிலிருந்து? உலகம் உண்டானது முதற்கொண்டு. இந்த உலகத்தில் நீ உண்டாயிருக்கிறாய், உனக்காக இந்த உலகம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் படைப்புகளிலே இறைவனின் வல்லமையும் அவருடைய துவங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கடவுளை நீ எவ்வளவு உள்வாங்க நினைக்கிறியோ அவ்வளவு அவருடைய படைப்புகளோடு உனக்கு ஒரு புழக்கம் இருக்கணும், கவனித்தல் இருக்கணும், தொடர்பு இருக்கணும், உறவு இருக்கணும். அதனதனாகவே பார்க்கக்கூடிய கோணம் உனக்கு இருக்க வேண்டும். இந்த செடியில், இந்த மலரில் இறைவன் என்ன துவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறான், இதில் அவருடைய வல்லமை எப்படி விளங்குகிறது அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு பார்க்கணும். அப்படிதான் இல்லறத்திலையும் என்னிடத்தில் ஒரு பெண் இருக்கிறாள், இந்த பெண் யார், இந்த பெண்ணுக்குள் இருக்கிற உயிராகி இறைவன் இந்த பெண்ணை என்னவாக வெளிப்படுத்தியிருக்கிறான், இவளுக்குள் உள்ள சிந்தனை திறன் என்ன, என்ன வளர்ச்சி என்ன, திறன்கள் என்ன, மேம்பட வேண்டிய விஷயங்கள் என்ன, அதையெல்லாம் வெளிவருவதற்கான இடமாக இல்லறம் தாங்க முதன்மையா ஒருத்தர் முழுசா ஏற்றுக்கொள்வதற்கான இடம். இந்த சமூகம் எல்லாரும் ஏத்துக்காது. இந்த சமூகம் நம்மளை ஏத்துக்கிறோம்னா அது நினைக்கிறபடி நாம் இருக்கணும், அது விரும்புறபடி நாம் இருக்கணும், அதனுடைய தேவையை சந்திக்கிறபடி நாம் இருக்கணும். அப்பதான் நம்மளை ஏத்துக்குவாங்க இந்த சமூகத்துல. இல்லறமும் அப்படி இருந்தா ஒரு மனிதன் வாழவே முடியாது, ஒரு மனிதன் தனித்தன்மையே அழிஞ்சிடும். அப்ப இல்லறமாவது இங்கு நீயாகவே இரு, உன் சிந்தனை வெளிப்படுத்து, உன் உணர்வை உரிமையோடு வெளிப்படுத்து, உன் உணர்ச்சியை உரிமையோடு வெளிப்படுத்து. உனக்கு சரினா சரின்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உனக்கு பிடிச்சிருந்தா செய்யு, பிடிக்கலனா செய்ய வேணாம்.
நீ வாழ்வதற்கான இடம் இது, நீ இறைவனுடைய ஒரு வெளிப்பாடு, இறைவன் என்னும் உயிர் நீயாக வெளிப்பட்டிருக்கிறான், அந்த உயிருக்கு விரோதமா போராடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. எங்க நம்ம இணைய முடியுமோ அங்க இணையலாம், எங்க நம்ம பிரிய முடியுமோ அங்க பிரிவலாம். இணைந்திருப்பதும் அன்புதான், சுதந்திரத்தோடு பிரிந்திருப்பதும் என்னதான்? அன்புதான். ரெண்டுத்துக்குமான சுதந்திரம் எங்க இருக்கிறதோ அதுதான் அன்பு என்று இல்லறம் கட்டப்பட வேண்டும். பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கை தான் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போதுதான் மனிதர்களுடைய இந்த பன்முகத்தன்மை வெளிப்படும். ஏன்னா காலம் காலம் போக போக மனிதர்களுடைய திறன் குறைபாடு நடந்துட்டே இருக்கு. நம்ம அப்பா அம்மா காலத்துல, அவங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்த திறனோடு இப்போது மனிதர்கள் இல்லை. இப்பெல்லாம் பிள்ளைங்களுக்கு வீட்டுல யாராவது வந்தா எப்படி அணுகிறதுன்னு தெரியல. வாங்க கூப்பிடுறதுக்கோ, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கோ, உட்காருங்க அப்பா வருவாரு சொல்ற ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்கோ திறனே இல்லை. நம்ம தான் உறவுகளோடு கூடி பழகணும். இப்ப உள்ளவங்க எவ்வளவு தனிமையா ஓடி போய் ஒளிஞ்சுக்கலான்னு பாக்குறாங்க இப்ப இருக்கிற பிள்ளைங்க. காக்கானா காக்கா கூட தெரியல, புறானா புறா கூட தெரியல. எல்லாத்தையும் படம் வரைஞ்சியோ இல்ல நேஷனல் ஜியோகிராபிக் சேனல்ல போட்டோதான் இது இந்த விலங்கு இது உயிரினம் காட்ட வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அவ்வளவு இயற்கைக்கும் உலகத்துக்கும் உறவுகளுக்கும் படைப்புகளுக்கும் தூரமாகிவிட்டு செயற்கையில் நாம் மூழ்கிவிட்டு இயற்கையில் எழிலில் இயங்கிக் கொண்டிருக்கிற இறைத்தன்மையை நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாது. அதனால்தான் இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நேரடி உறவு இருந்தது, உங்களுக்கும் எனக்கும் சைட் ட்ராக் தான். நம்ம இவர் மூலமாக அவர் மூலமாக அப்படி நம்மளாம் யார் தான்? ஒரே மூலத்திலிருந்து தான் இயேசு வந்தாரு, அதே மூலத்திலிருந்து தான் நாம வந்திருக்கிறோம். ஆனா அவருக்கு நேரடி உறவு இருந்தது, நமக்கு மூலமான வழியில் தான் உறவே இருக்குது. காரணம் என்னன்னா, இயேசு என்ன நிலையில் இருந்து அந்த இயற்கையின் எழிலில் இறைமையை புரிந்தாரோ அந்த வழியை நாம் அறியாமல் போனோம். அவைகள் எல்லாம் மீட்டெடுக்கப்படுகிற இடம் தான் என்னது? இல்லறம். இந்த இல்லறத்துல முதன்மையாக புது வீடு இன்னைக்கு உள்ளே புகுந்து இன்று இரவு, ஏன்னா நாளை அப்படின்னா யாராவது சமீபத்தில் தான் சொன்னாங்க, முதல் நாள் கூட பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுனாங்கல்ல, பிள்ளையாருக்கு கல்யாணமே ஆகலை. ஏன் ஆகலைன்னா அம்மா கிட்ட போய் பொண்ணு பாருன்னு கேட்குறாரு, அங்கே என்னமோ எழுதிருக்காங்களாம், அது என்ன படின்றாங்களாம், நாளைன்னு இருந்துச்சான். அடுத்த நாள் போற திரும்ப அதே படிக்கிறார், நாளைன்னு. இன்னைக்கு வரைக்கும் என்னதான் படிச்சுக்கலாம்லாம், போறது படிக்கிறது நாளை 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 நாளைன்னு இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆகல. நிறைய விஷயங்களை நம்ம என்னதான் பண்றோம், நாளை நாளை நாளைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறதே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு என்ன சோனி, இன்னைக்கு வீடு புகுந்த உடனே இரவு, இன்னைக்கு இரவு தான் முடியும், இரவு ஒவ்வொரு இரவும் தூங்குறதுக்கு முன்னாடி 2 பிள்ளைங்க, உங்க வீட்டுக்காரர் அவரு வேலைக்கு போயிட்டாரு, இரவு வேலையில் இருக்கிறாருன்னா நீங்க 3 பேர் மட்டும் ஒரு நன்றி பாடல் பாட முடியாதா? ஒரு நன்றி பாடல் பாட முடியாது. பக்தி பாட்டுகள் குறைவு, எவ்வளவு பாடல்கள் பாடி இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குது. பாட்டு பாடலான ஒரு பாடல் பாடி பைபிள் வாசிக்கணும்னு உங்களுக்கு எண்ணம் இருந்தா, நான் கட்டாயம் வாசின்னு சொல்ல மாட்டாது, உங்க பிரச்சனை. பைபிள் வாசிக்கணும் உங்களுக்கு எண்ணம் இருந்தா, இயேசுவினுடைய போதனைகள், குறிப்பா மலைப்பிரசங்கம், மத்தேயு 5, 6, 7, லூக்கா நற்செய்தியில போனா நிறைய ஓமைகள், யோவான்ல போனா நிறைய சத்தியங்கள், நிறைவான தத்துவங்கள், இயேசுடைய நற்செய்தி நூல்கள்ல எடுத்து அழகா ஒரு வசனம் 2 வசனம் படிக்கலாம். ரொம்ப கூட வேணாமா, எத்தனைமா, 1 இல்ல 2. அப்புறம் எல்லாரும் 3 பேரோ இல்ல 4 பேரோ அந்த நாள் முழுக்க என்னென்ன செஞ்சீங்களோ அதெல்லாம் சொல்லி ஒரு நன்றி சொல்லலாமா வேணாவா? உண்மையிலேயே ஒரு நல்லறம் என்றால், அது இல்லறம் என்றால், அங்கு சுயமாக தங்களை படைத்து தங்களுக்கு வாழ்வளித்து இந்த வீட்டை கொடுத்து உணவளித்து உயிர் கொடுத்து இயக்கம் கொடுத்து வாழ்வித்துக் கொண்டிருக்கிற அந்த படைப்பின் கடவுளான தந்தையை நினைத்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. எந்த இல்லறத்தில் இறை உணர்வும் நன்றி உணர்வும் சுயமாக எப்பொழுதும் தூபமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதோ, நீங்க சாம்பிராணி போக காட்டுறதெல்லாம் அப்புறம் வாசனை திரவியங்கள் இப்பதான் ரூம் ஸ்ப்ரேன்னு ஒன்று வந்துச்சுல்ல, அப்படியே வாங்கி போய் என்ன பண்ணலாம், புசு அங்க நினைச்சு வெளியிலிருந்து வரவங்களுக்கு எல்லா நாற்றத்தையும் மறைச்சு வாசமாக்கி வச்சிடலாம். அதெல்லாம் அப்புறம் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சா இங்க இறை உணர்வு, நன்றி உணர்வு, இறைவனை புகழும் புகழ், துதி, அந்த போற்றுதல், அந்த வேண்டுதல் இந்த வீட்டில் இருக்கிறது என்பதை எவரும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விதத்தில் உங்கள் வீடு இறை உணர்வால் நன்றி உணர்வால் நிரம்ப வேண்டும். எவ்வளவு இறைமைக்கு நன்றி உணர்வை நீங்கள் வெளிப்படுத்தி இந்த வீட்டில் நீங்கள் வாழ்கிறீர்களோ அவ்வளவும் உங்களுடைய தனித்துவங்கள் வெளிப்படும். நிறைய பேர் இப்ப காலம் கடக்க என்ன ஆயிட்டுன்னா, நிறைய ஆண்கள் பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சம்பாதிக்கிறேன்,
நான் வெளியே வரேன். மனைவி ஒன்றும் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க வீட்டில இருந்து வீட்டை பார்த்துக்கினா போதும். எனக்கு நீ நல்ல மனைவியா, பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவா இரு போதும், நீ வேற எதுவும் செய்ய தேவையில்லை. இப்படி வச்சுக்கிறது ஒரு கௌரவம் நினைக்கிறாங்க. நல்ல ஆண்மகன், பொண்டாட்டி வேலைக்கு அனுப்புறதுல பாரு, அதனால அவர் யாரு, நல்ல ஆண்மகன். அது ஒரு பக்கம் சரிதான். ஆனா இன்னொரு பக்கம், அந்த பிறவி ஒண்ணு பிறந்திருக்குல்ல, பெண்ணா ஒரு பிறந்திருக்குல்ல, அந்த உயிருக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அந்த உயிரிலிருந்து வெளிப்பட வேண்டிய சிந்தனைகள் இருக்கு, சித்தாந்தங்கள் இருக்கு, செயல்பாடுகள் இருக்கு, வினைப்பாடுகள் இருக்கு. அதெல்லாம் உனக்கு பொண்டாட்டி ஆனதுனால முடங்கிடக்கூடாது. அவங்களுடைய விருப்பத்தின்படி ஏதாயிலும் ஒரு தொழிலில், ஏதாயிலும் ஒரு செயல்பாட்டில் அவர்கள் ஈடுபடத்தான் வேண்டும். அப்பதான் அவங்க தனித்துவம், அவங்க எண்ணம், அவங்க விருப்பம், அந்த உயிர் அவங்க மூலமா, அந்த உடம்பு மூலமா வெளிப்படுத்த விரும்புகிற திறன்கள் எல்லாம் முழுசா வெளிப்படும். அப்பதான் அந்த ஆன்மா அந்த உடலில் நிறைவாக வாழ்ந்து விட்டு போதும் வாழ்ந்தேன், நான் விருப்பத்தோடு வாழ்ந்தேன், எண்ணங்கள் எல்லாம் செயலாற்றி வாழ்ந்தேன் அப்படி நிறைவா போகும். எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்துக்கு. அதற்கான வாய்ப்பை யார் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும்? கணவன் தான் ஏற்படுத்தணும். சம்பாதிக்க அனுப்புன்னு சொல்லல, எதையாகிலும் செய்ய விடுங்கன்னு சொல்றேன். சம்பாதிக்க அனுப்புங்கிறது வேற, எதையாகிலும் செய்ய விடுங்க. ஏனென்றால் உண்மையிலேயே தொழில் படுதல் என்பதுதான் தொழுகை செய்தல். வாழ்வதற்காக நாம் எதுவெல்லாம் செய்கிறோமோ, இறைவன் எதுக்கு அனுப்பியிருக்கிறோம் அந்த பூமியில்? நம்ம வாழ்ந்துட்டு தான் அனுப்பியிருக்கிறது, வாயத்தான் வந்திருக்கிறோம். அப்படி வாழ்வதற்கு நாம் என்னவெல்லாம் படுகிறோமோ, செயல்படுகிறோமோ, அதுதான் தொழுகை செய்தல். தொழில் படுதலே தொழுகை செய்தல். வாழும் தொழிலே வழிபாட்டு தொழிலாகிறது. ஆக இந்த வாழ்வதற்கான சுதந்திரம் இந்த இல்லறத்தில் அனைவருக்குமே இருக்க வேண்டும். அதை யாரும் மறுக்க கூடாது, அதை யாரும் பிடுங்க கூடாது, அந்த உரிமையில் யாரும் கை வைத்து பறித்து விடக்கூடாது. எனக்கு நீ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும்னு விருப்பம் இல்லப்பா, ஆனா உனக்கு சும்மா இருக்க வேணா எதனா செய்யணும்னு நினைச்சா என்ன பண்ணிக்கோ செஞ்சுக்கோன்னு சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல பாக்குறோம், அவங்க நர்சிங் படிச்சிருப்பாங்க, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருப்பாங்க, வேற ஏதாவது படிப்பு கூட படிச்சிருப்பாங்க. ஆனா இங்க கல்யாணம் பண்ணி வந்ததுனால வெறும் வீட்டம்மாவே ஆயிட்டுப்பாங்க. அவங்க வேற வாய்ப்பே கிடையாது. அந்த உயிர் பாருங்க செயல்படலைன்னா அந்த உயிர் முடக்கம் அடையுங்க. கடவுள் நம்ம எப்படி படிச்சிருக்க தெரியுமா? பரவி விரவி கலந்து கரைந்து எவ்வளவு விரிவாக முடியுமோ அவ்வளவு விரிவாகத்திற்கான பன்முக சூழலில் தான் இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். அதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் எவ்வளவு அமைகிறதோ அவ்வளவும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். பாடாமே இருந்திருப்பீங்க, எப்போது பாடுற சூழல் கிடைச்சிருக்கும். நமக்கு கூட இப்படி பாட முடியுது, நமக்குள்ள இருந்து பாட்டு வருது, அப்பதான் தெரியும். ஒரு வேலையை செய்யாம ஒரு கோலமே போடாம இருப்பீங்க, கோலம் போட ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும், கோலம் போடுவீங்க, அந்த கோலம் சிறப்பு நமக்கு கூட கோலம் வருது, நமக்கு கோலம் முடியுது. எல்லாரும் ஒரு கோலம் தான், ஆனா நமக்கு ஒரு கோலம் போட முடியுது அப்படிங்கிற திறன் அப்படிதான் வெளிப்படும். அப்ப சந்தர்ப்பங்களும் சூழல்களும் வாய்ப்புகளும் வழங்கப்பட்டால்தான் அவரில் புதைந்திருக்கிற அந்த திறன்கள் வெளிப்படும். இன்னும் சொல்ல போனா திறன்கள்னு தனியா இல்லைங்க. நீங்க புக எப்படி புதுமனை புகுறோமோ அப்படி ஒவ்வொரு காரியத்திலும் செயலிலும் புக அதற்கான திறனை உங்களுக்குள் உயிராக இருக்கக்கூடிய பிதா இறைவன் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பான். எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எல்லாமுடைய அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்படிதானே? அதான உண்மை. எல்லாம் அவருக்குள் இருக்கிறது, எல்லாமுடைய அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அப்ப நீங்க எதுல எல்லாம் நுழைறீங்களோ அதனால அவர் என்ன பண்ணி ஆகணும்? வெளிப்பட்டாகணும். நமக்கு ஆகாததுன்னு 1000 இருக்கலாம், ஆனா அவருக்கு ஆகாததுன்னு ஒண்ணுமே இல்லையே. அதனால சொன்னாங்க, நீ தொட்டதெல்லாம் தொடங்க. என்ன அர்த்தம்? முதல்ல நீ தொட்டதெல்லாம் தொடங்கணும். என்னங்க பண்ணோம்? முதல்ல நீ தொடரல, எதையாவது தொடரல. இல்ல காலையில கூட ரிமோட்டை தொட்டு டிவி போட்டு விட்டு நான் பாட்டு பாத்திரங்களை விட்டு சமைச்சிட்டு ஏதோ வேலைகளை பார்த்து குளிச்சு ரெடி ஆகிட்டு வேலைக்கு போயிட்டு வந்துருவேன். அவ்வளோதான், வேற எதையும் தொட மாட்டேன். தூங்கி எழுந்தாலும் கையில் ரிமோட். இப்பெல்லாம் ரிமோட் இல்லைல்ல, மொபைல். தூங்கி எழுந்த உடனே மொபைல், தூங்கும் வரைக்கும் மொபைல். சொல்லுங்க எல்லாரும் மந்திரம். தூங்கி எழுந்தவுடன் மொபைல், தூங்கும் வரை மொபைல். இவைகள் எல்லாம் மனித வாழ்வை சுருங்கி போக செய்கின்றது, அருகி போக செய்கின்றது, முடக்கம். ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த வீடு பிரபு, சோனி, ஆர்யா, ஆகாஷ் அவர்களுக்கு சிறையாக இராமல் இது அவர்களுடைய முழுமையை, பன்முகத்தன்மையை, சிறப்பு இயல்புகளை, மனிதத்தன்மையை, இறைத்தன்மையை, தெய்வீகத்துவங்களை வளர்த்தெடுப்பதற்கான ஒரு வளர்ச்சி கூடமாக இருக்க வேண்டும். சுதந்திர பட்டறையாக இருக்க வேண்டும். இங்கு முழுவதும் அவர்கள் வாசம் நிரம்ப வேண்டும். அவர்களில் இருந்து வெளிப்படுகிற இறைத்துவம் வெளிப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும்.
நான் 6 ஆண்டுகளுக்கு முன்பதாக வரை ஒரு 26 ஆண்டுகள் கிறிஸ்தவ சமயத்தில் போதகராக இருந்தேன். அப்பொழுதும் கூட யாரோ எழுதிய பாடல்களை பாட வேண்டும் என்கிற எண்ணம் எனக்கு வராது. இறைவனை போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும் என்றால் அது பைபிள் இருந்தே கூட எடுத்தாலும் சரி, என்னுடைய உணர்விலிருந்து நான் எடுக்க வேண்டும். தந்தையே போற்றி, எந்தையே போற்றி, தாயே போற்றி, அன்பே போற்றி, அருளே போற்றி என்று நான் என்ன துதிகளை போற்றிகளை சொல்லுகிறேனோ அது என்னுடைய உணர்விலிருந்து வர வேண்டும் என்று நினைப்பேன், என்னுடைய சிந்தையிலிருந்து வர வேண்டும் என்று நினைப்பேன். ஏனென்றால் என்னை அவன் படைத்திருக்கிறான். இந்த ஒரு பாட்டு ஒன்றுல, என்ன கொடுப்பேன் என் இயேசுவுக்கு, என்னில் ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாம் என் இயேசுவே, என்ன கொடு. நல்ல பாடல்கள்லாம் வச்சு நான் பாடுற மாதிரி இவ்வளவு தெரியுமா? இது ஒரு வகையில் தாழ்மை, இன்னொரு வகையில் கேடு. நீ அடிமைப்பட்டிருக்கிறாய், நீ மந்தையில் ஒருவனாக இருக்கிறாய், நீ சிறைப்பட்டிருக்கிறாய். உன்னிலிருந்து வெளிப்படுகிற இறைமையின் தனித்துவங்களை, வெளிப்பாடுகளை, பன்முகத்தன்மையை நீ மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே என்ன கொடுப்பேன் கேட்கிற அவல நிலையில் இருக்கிறாய். உண்மையிலேயே இறைவனுக்கு இந்த பல கோடி உயிரினங்களில் இறைவனுக்கு நன்றியை, போற்றியை, புகழ்ச்சியை, துதியை, கனத்தை, மகிமையை கொடுக்கக்கூடிய ஒரே உயிரினம் யார்தான்? மனிதர்கள் தான். ஆனால் தான் படைப்பின் மகுடமாக தன்னுடைய சாயலில், தன்னுடைய சாரமாக தன்னையும் தன்னை படைத்தவைகளையும் புரிந்து உணர்ந்து உள்வாங்கி இறைவன் ஒவ்வொன்றிலும் எவ்வாறு இருக்கிறான் என்று அவருடைய மகிமையை பிரஸ்தாபப்படுத்தக்கூடிய, வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு உயிரினமாக மனிதர்களை இறைவன் செய்திருக்கிறான். அந்த மனுஷனே என்ன கொடுப்பேன், என்னில் ஒன்றும் இல்லை அப்படின்னா அப்ப யார் கொடுப்பாங்க? அப்போ என்னுடைய கருத்தில் இருந்து, என்னுடைய அறிவு செறிவில் இருந்து, என்னுடைய அனுபவத்தில் இருந்து, என்னுடைய உணர்வின் நிறைவில் இருந்து நான் எவ்வாறெல்லாம் வானத்தை பார்த்து அதிலிருந்து அவரை எப்படி உள்வாங்குகிறேன், ஒரு மலரை பார்த்து அதிலிருந்து அவரை எப்படி உள்வாங்குகிறேன், ஒரு மனிதரோடு பழகி அவரிடமிருந்து, அவருடைய குணத்திலிருந்து அவரை எப்படி நான் உள்வாங்குகிறேன் என்று எல்லாவற்றிலிருந்தும் அவருடைய துவங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை அனைத்து படைப்புகளிலும் எப்படி வியாபித்திருக்கிறது என்பதை நான் தான் என்னுடைய அறிவிலிருந்து அறிவிக்க முடியும். அதற்கான ஒரு அற்புதமான உயிரினம் தான் மனிதர்கள். அந்த திறன் குறைஞ்சு போயிட்டு இருக்குங்க, அது மக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம வீட்டில் முடக்கப்பட்டு விட்டோம். வீடு சிறையாக கூடாது, வீடு உங்கள் பண்புகளை சிதைக்க கூடாது, வீடு உங்களை இழப்பதற்கு உரிய ஒரு இடமாக இருக்கக்கூடாது, உங்களை கட்டி எழுப்புவதற்குரிய இடமாக இருக்க வேண்டும். முதன்மையாக உரிமையும் சுதந்திரமும் அன்பும் பன்முகத்திறன் வெளிப்பாட்டுக்கான களமும் தளமுமாக இல்லம் தான் அமைய வேண்டும். தைரியமா பேசுறதுக்கான வாய்ப்பு எங்க இருக்கணும்? முதல்ல வீட்டுல இருக்கணும். இங்க கிடைக்கலாம், அப்புறம் வெளியே எங்கிறது கிடைக்கும்? கணவன் கொடுக்கலாம், வேற யார் கொடுப்பாங்க? பெற்றோர் கொடுக்கலாம், வேற யார் கொடுப்பாங்க? பிள்ளைங்க கொடுக்கலாம், வேற யார் கொடுப்பாங்க? ஆக எது ஒன்றையும் நாம் சுதந்திரமாக அடுத்தவருக்கு வழங்குவது, இந்த வழங்குவதுன்றது என் அதிகாரத்திலிருந்து நான் ஏதோ பெரிய மனசு வச்சு பெருந்தன்மையா உங்களுக்கு வழங்குறலாம் கிடையாது. அந்த உயிர் அப்படிதான் படைக்கப்பட்டிருக்குது. அது அப்படியே ஒத்துக்கிறதுக்கு செஞ்சா போதும், ஏத்துக்கினா போதும். நாம வழங்குறதுக்கு நாம ஒண்ணு அவங்களுக்கு என்ன கிடையாது. நாம நினைக்கல, பார் ஒரு பெண்ணா இருந்தாலும் உனக்கு எவ்வளவு உரிமையை நான் கொடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னாவே என்னங்க அர்த்தம்? நான் மத்தவங்க மனைவி நடத்த மாதிரி நடத்துறேன், உன்னை எவ்வளவு சுதந்திரமா வெளியே அனுப்புறேன், உன்னை எவ்வளவு சுதந்திரமா பேச விடுறேன், உனக்கு எவ்வளவு உரிமை கொடுத்துருக்க அப்படின்னா அர்த்தம். இவர் யார் கொடுக்கறதுக்கு? இவர் நான் படைப்பின் கர்த்தாவா? அந்த பெண்ணை இவர் தான் படைச்சாரா? அவங்களுக்குள்ள விருப்பத்தை இவர் தான் வச்சாரா? அப்படி கொடுத்தேன்னு அவன் என்ன அர்த்தம்? அதிகாரம் யார் கையில் இருக்கு? யார் கையில் இருக்கு? அவர் கையில் இருக்கு. அவர் என்ன ஆயிடுறாரு? அவங்களுக்கு கடவுள் ஆயிடுறாரு. ஆக இங்க யாரும் யாருக்கும் உரிமையை கொடுக்க முடியாது. அவரவருக்கு ஏற்கனவே இறைவனும் இயற்கையும் உரிமையை வழங்கி இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டு அதனை செயல்படுத்த இடமளித்தலே போதுமானது. ஆக வீட்டில் குடும்பத்தை அமைக்கக்கூடாது, இல்லறத்தை அமைக்க வேண்டும். இல்லறத்தை அமைப்பதற்கு முதன்மையாக இல்லறத்தில் இறை உணர்வும் நன்றி உணர்வும் சுயமாக ஏறெடுக்கப்பட வேண்டும். இரண்டாவது, இல்லறம் என்கிற நல்லறம் அமைய வேண்டுமானால் அதை கல்லறமாக்கக்கூடிய டிவி பெட்டியும் அந்த டிவி பெட்டிக்குள் நுழைகிற சாத்தான்களும் எங்க வரக்கூடாது? வீட்டுக்குள்ள வரக்கூடாது. கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று யாரெல்லாம் கூடி வாழ்கிறோமோ அவரவருடைய தனித்தன்மைகள் மதிக்கப்பட்டு அவரவர் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களோடும் இயற்கை வளங்களோடும் உறவாடி அவர்களில் இருந்து வெளிப்பட வேண்டிய பன்முகத்தன்மைகள் வெளிப்பட்டு அவர்கள் முழு நிறைவோடு வாழ்வதற்குரிய வாய்ப்பு தளமாக களமாக வீடு அமைய வேண்டும். இந்த உண்மைகளை உள்வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள நுழைங்க. இல்ல உள்வாங்க முடியாது, சும்மா நீ ஏதோ பேசுற நாங்க ஏதோ கேட்டுக்கணும்,
செயல்படுத்தலாம் மாட்டோம்னா நீங்க நுழையாதுங்க, நான் நுழைஞ்சு வாழ்ந்துக்கிறேன். ஆமா, இப்ப நீங்க தான் சொல்லணும். சோனி என்ன முடிவு? பாவி பேசி ஏதோ பிளஸ் பண்ணிட்டு போன கூப்பிட்டா நாங்க அப்படிதானே வளர்ந்தோம். நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நீ நடாத செடியிலிருந்து பழக மருத்துவம் சாப்பிடுவாய், நீ வெட்டாத இடத்தில் தண்ணி குடிப்பாய் தான் நாங்க வளர்க்கப்பட்டோம். நீங்க கட்டினீங்க, நாங்க எடுத்துக்குவோம். அதான் இஸ்ரவேலின் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம், நாங்க அதை எடுத்துக்குவோம். முடிவா என்ன சொல்றீங்க? நீங்கள் வாழுங்கள், வெளிப்பட்டு வாழுங்கள். இயேசு முழு தூய மனிதராக தன்னுடைய முழு என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்லுகிற அளவுக்கு பிதா அவருக்குள்ள என்ன தன்மையை வெளிப்படுத்தினாரோ அதை முழுசா வெளிக்காட்டினால்தான் அவ்வளவு ஆணவத்தோடு அவ்வளவு துணிவோடு அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடிஞ்சது இயேசுனால. அந்த உணர்வும் அந்த உரிமையும் உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்னை கண்டால் என்னை படைத்த, என்னில் வெளிப்பட்டிருக்கிற, நானாக வெளிப்பட்டிருக்கிற என் பிதாவை நீங்கள் காண முடியும். என் செயல்களில், என் தனித்துவங்களில் நீங்கள் அவரை பார்க்க முடியும் என்று சொல்லுகிற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதனை முடக்குவது என்பது அந்த மனிதனின் உணர்வுகளை, விருப்பங்களை, எண்ணங்களை, செயல்களை, வினைகளை, உணர்ச்சிகளை, இவைகளை எல்லாம் வழங்குகிற உயிரை முடக்குவது. உயிரை முடக்குவது என்பது அந்த உயிராகிய இறைவனுக்கு எதிராக போராடுவது. ஆகவே முடங்காதிருங்கள். நீங்கள் முற்றும் முழுமையுமாக இந்த உலகத்தில் பரிபூர்ணமாக வெளிப்பட்டு வாழுங்கள் என்று ஆசீர் கூறி இறைமைக்கு நன்றியோடு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.